வார்த்தைகள் தொலைந்த நொடி. முன்னுரை. ஒருவர் ஒரு வேண்டுதலை சொல்வதற்காக கோவிலுக்கு செல்கிறார். கருவறை கதவு திறக்கப்படுகிறது. அப்போது இறைவன் மிக அழகான திருவுருவத்தில் காட்சி தருகிறார். அந்த தெய்வீக அழகை கண்டவுடன் அவர் என்ன வேண்டிக்கொள்ள வந்தார் என்பதையே மறந்து இறைவனின் அழகிலும் அருளிலும் மனம் முழுவதும் மூழ்கி நின்று விடுகிறார். இந்த அனுபவத்தைப் போலவே இந்த கடவுள் பாமாலை அமைந்துள்ளது. வைகுந்த மாநகரில் வீற்றிருக்கும் பரம்பொருளே, ஐஸ்வர்ய லட்சுமியோடு அமர்ந்திருக்கும் பெருமாளே, மண்ணுலகில் வாழுகின்ற மதிலியான் யானுரைக்கும் கண்ணிய நல்வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கையிலே திவ்ய திருமுகத்து பேரழகை கண்டவுடன் நெஞ்சு முருகியதால் கேட்க வந்ததே மறந்தேன். நெஞ்சு தாமரையினில் நீங்காது வீற்றிருந்து அஞ்சே நிலை காத்து அருள்மாறி பொழிந்திடுவாய். மகாலட்சுமி தாயுடன் வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் பேரொளியே, மண்ணுலக மனிதன் நான் பேச துடித்த சொற்களை நீ செவிசாய்த்து கேட்க தொடங்கிய கணத்தில் உன் திவ்ய திருமுகத்து பேரழகு பெருவெள்ளத்தில் என் கோரிக்கைகள் யாவும் அடித்து செல்லப்பட்டன. கேட்க வந்ததை மறந்தே உன்னில் கரைந்து நிற்கிறேன். என் இதய தாமரையில் நீ நிரந்தரமாய் எழுந்தருள வேண்டும் பெருமாளே. என் வாழ்வின் தேவைகளை நீயே அறிந்து அவ்வப்போது குறைவின்றி அருள்மாறி பொழிய வேண்டும். விளக்கம். மகாலட்சுமி தாயாருடன் பேரொழியாய் வீற்றிருக்கும் பெருமாளிடம் என் கோரிக்கைகளை சொல்லத்தான் சென்றேன். ஆனால் அவனது திவ்ய திருமுகத்தின் பேரழகு வெள்ளத்தில் என் வேண்டுதல்கள் யாவும் அடுத்து செல்லப்பட்டன. கேட்க வந்ததை மறந்து அவனது அழகில் கரைந்து நிற்கிறேன். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நான் கேட்கப் போவதில்லை. என் பெருமாள் என் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் போதும். என் தேவைகளை அவன் அறிவான், அருள்மாறி பொழிவான்.